ஹலோ எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம பன்னீர் யூஸ் பண்ணி பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுவும் பொட்டேட்டோவும் போட்டு பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து half a block ஆஃப் பன்னீர் இருக்குங்க என்கிட்ட, ஒரு பெரிய பொட்டேட்டோ ஈக்குவல் குவான்டிட்டி, ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சின்ன சைஸ், ஜிஞ்சர் அண்ட் 2 பச்சை மிளகா. என்னோடய சாப்பர் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பன்னீரை வந்து நான் என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் போட்டு சின்ன சின்ன பீஸாக ஷ்ரெட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃபுட் ப்ராசஸரில் நல்ல ஸ்மால் ஃபைன் பீசஸாக நம்ம ஆக்கி வச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போது இதில் வந்து பொட்டேட்டோ வந்து நான் பாயில் பண்ணிகிட்ருக்கேன் தனியாக தண்ணியில். இதில் நம்ம இப்போ சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து ஆனியன், கார்லிக், ஜிஞ்சர் அண்ட் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். செஞ்சு முடித்த கட்லெட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரு லிக்விட் மாதிரி அதில் வந்து கோட் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம் பிஃபோர் ஃப்ரையிங். அந்த கோட் பண்ணுற லிக்விட் வந்து 2 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா ஒரு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர். இது போட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் வெறும் இதை போட்டு நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தின்னாக ஒரு பேஸ்ட்டாக ஆக்கிடுங்க. ஸோ இதை மிக்ஸ் பண்ணதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 1 டீஸ்பூன் சால்ட், அப்புறம் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், இதில் குக் பண்ணி வச்சுருக்கிற பாயில் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோவை போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் பிளெயின் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோர் பாட் பிளெயின் பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஒரு இதில் பிரெட் க்ரம்ஸ், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவு, அப்புறமா நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த பொட்டேட்டோ அண்ட் பன்னீர் மிக்சர். இதில் நீங்கள் என்ன மசாலா வேணால் போட்டுக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாட் மசாலா இருக்குது, அதையும் இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணி அதையும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஷாலோ ஃப்ரை நான் பண்ண போகிறேன். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணனா கூட பண்ணலாம். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பால் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கேன். இந்த மிக்சரில் இப்போ வந்து நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை வாயில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக பண்ணி கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு இதை வந்து பண்ணி வச்சுருக்க மிக்சர் இருக்குல்ல, அதில் போட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு இங்கே வைக்க போகிறோம். இது மாதிரி நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். நான் வந்து ஒரு ஃப்ரைங் பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணது ரெடியாக இங்கே வச்சுருக்கேன். அந்த பால் பண்ணதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம குக் ஆகிருக்கு. ஸோ வெறும் அவுட்டர் கவரிங் மட்டும் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஹீட்டில்.
சூப்பரான பன்னீர் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கும் பன்னீரும் போட்டு பண்ண கட்லெட் ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிக்குதான்னு பாருங்கள். என்ன வெஜிடபிள் இருந்தாலும் நீங்கள் உருளைக்கிழங்கோட போட்டு பண்ணலாம். பன்னீர் இல்லைனாலும் வெறும் இதை மட்டும் போட்டு பண்ணலாம். இல்லைனா சோய் சங்க்ஸ் இருக்குல்ல, மீல் மேக்கர், அதை கூட போட்டு பண்ணலாம். இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Like, share and subscribe to my channel. As always, thank you for watching and happy cooking.